இவ்வளவு நாளா நீ அருளை தான் லவ் பண்ணியா? வேற ஒருத்தனை லவ் பண்றது தெரியாம நான் உன்னை லவ் பண்ணிட்டேனே. ஐயோ, இது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா குடும்ப மானமே போயிடுமே. இப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்காக ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன், அதை குடிச்சிட்டு போலாம் தான் வந்தேன். இந்தா. நீ எனக்கு ஃபோன் பண்ணும்போது நான் ஜவுளி கடையில தான் இருந்தேன். அதான் அப்படியே உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்தேன். இந்தா வாங்கிக்கோ. இல்ல, எனக்கு வேண்டாம். ஏய், உனக்கு நான் ஆசையா முறையா வாங்கிட்டு வந்திருக்கேன். வேணாலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் என் மனசு கஷ்டப்படும். அருளதான் நீ மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? என்ன நினைக்கவே இல்லையா? இந்த முன்னாடியே சொல்லியிருந்தா நானாவது ஆசையை வளர்த்துக்காம இருந்திருப்பேனே. பெரியவங்க எல்லாரும் கீழே உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பாவுக்கு என்ன பதில் சொல்ல போறேன்? ஒரு பாதி உசுரே நீ ஏன் செல்கிறாய்? கடல் போல என் கண்ணை ஏன் மாற்றினாய்? வலியில் என் நெஞ்சம் இனி இல்லை சொந்தம், உன்னை விடாதே மனம். கல்யாணத்தை நிறுத்திடணும். அந்த பொண்ணு நிச்சயமா இங்கதான் எங்கேயாவது இருக்கணும். ஆனா எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியலையே. அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? மேல கிட்ட வா. இதோ வரேன். இந்த நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னா அருளுக்கும் நந்தினிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு சொல்லுவாங்களே. அருளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் நிச்சயம் நடக்க விடாம தடுத்தாகணும். ஐயா, நிச்சய ஒப்பந்த பத்திரிக்கை தயாரா இருக்கா? ஐயா, தயாரா இருக்குங்கய்யா. பொண்ணோட குடும்பமும் பையனோட குடும்பமும் படிச்சு பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. வரலட்சுமி, அதை வாங்க. கொடுங்க. இந்தாங்கண்ணே. கொடு. கடவுளே, எல்லாம் சரியா இருக்கு. வரதா, நீ ஒரு தடவை பாத்துக்க. கொடுங்க மச்சான். எல்லாம் சரியா தான் இருக்கு. இந்தாம்மா. இந்தாங்க ஐயா. கொடுங்கம்மா. அப்ப ஆரம்பிச்சிடலாம். ஒண்ணு வந்தாச்சு. மாப்பிள்ளை எங்க காணோம்? மாப்பிள்ளை வர சொல்லுங்க. கரிகாலன் மாமா வரக்கூடாது. கரிகாலன் மாமா வரவே கூடாது.
முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலையை போடுங்க. உட்காருமா. உட்கார். மாமா ஏன் மாமா வந்த? நீ வரலனா இந்த நிச்சயம் நின்றுன்னு நினைச்சேன். மாமா உனக்கு கெஞ்சி கேக்குறேன், இந்த நிச்சயத்தை எப்படியாவது நிறுத்திரு மாமா. நிச்சய பத்திரிகை படிச்சிடலாமா? தாராளமா படிங்க. நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை முகூர்த்தத்தில் விசாக நட்சத்திரம் விருச்சிக நட்சத்திரத்தில் சுபகோரையில் தெய்வ திரு ராஜமாணிக்கம் கமலாம்மாள் பேரனும் திரு ராஜசுந்தரம் திருமதி மணிமேகலையின் தவ புதல்வனுமான கரிகாலனுக்கும் மாமா பத்திரிக்கை படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மாமா. நீ எப்படியாவது நிச்சயத்தை நிறுத்திரு மாமா. என்னால உன் கையால மோதிரம் வாங்க முடியாது, புரிஞ்சுக்கோ மாமா. தெய்வ திரு ராஜராஜன் இருளாயி அவர்களின் பேத்தியும் திரு வரதராஜன் திருமதி வரலட்சுமியின் தவ புதல்வியுமான சௌபாக்கியவதி வானதிக்கும் மேற்படி நன்னாளில் மாசி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராயல் மண்டபத்தில் திருமணம் நடத்த இறையருள் துணை கொண்டு பெரியோர்கள் முன்னிலையில் மணமக்கள் பெற்றோர் சம்மதத்துடன் இந்த திருமண உறுதி பத்திரிகை எழுதப்பட்டது. மாமா தயவு செஞ்சு ஏதாவது பண்ணி இந்த நிச்சயத்தை நிறுத்து மாமா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன். பொண்ணு வீட்டுக்காரங்களும் பையன் வீட்டுக்காரங்களும் தட்டை மாத்திக்கோங்க. மாமா தட்டை மாத்த போறாங்க மாமா, அதுக்குள்ளயாவது ஏதாவது பண்ணு மாமா. சந்தோஷம். வாங்கி பொண்ணும் பையனும் மோதிரத்தை மாத்திக்கோங்க. அதை எடுமா. எடுத்துக்கொடு. மாமா மாமா அக்கா எடுத்துக்கோ. மாமா வேண்டாம் மாமா, இந்த மோதிரத்தை அருள் மாமா கையால தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். மாப்பிள்ள பொண்ணுக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க. அம்மா மாப்பிள்ளைக்கு மோதிரத்தை போட்டு விடுங்க.
நன்றி மாமா. நல்லபடியா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷம். இதே மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம கல்யாணத்தையும் முடிச்சிடணும். நல்ல வேளை நிச்சயத்துல வானதி எதுவும் முரண்டு பிடிச்சிருவாளோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். எந்த பிரச்சனையும் பண்ணாம இருந்துட்டா. அது வரைக்கும் சந்தோஷம். கடவுளே. இவங்க நிச்சயம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. அடுத்த ஜோடியை வர சொல்லுங்க. அண்ணே, கரிகாலனுக்கும் வானதிக்கும் நிச்சயம் முடிஞ்சிருச்சு. அடுத்து அருளுக்கும் நந்தினிக்கும் நிச்சயம் நடக்க போதா அண்ணி? இப்ப என்ன பண்றது? அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இனி வேற வழி இல்ல. நிச்சயத்தை நிறுத்தி தான் ஆகணும். அண்ணே, எந்த பிரச்சனையும் இல்லாம எப்படி அண்ணி நிச்சயதார்த்தத்தை நிறுத்துவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. நான் சொல்ற மாதிரி பண்ணா அவருக்கு எதுவும் ஆகாது தம்பி. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அண்ணி. நாம 2 பேரும் இப்ப வெளியில போய் டேய் வாடா. சரிண்ணே. ஐயோ, என்ன தம்பி, வெளியில யாரோ கதவை சாத்திட்டாங்க போல இருக்கு. யாரோ இருக்காங்க தம்பி, வாங்க போய் பார்க்கலாம். யாருப்பா சாத்துனது? கதவை தரங்க அண்ணி. கதவை யாரோ வெளியில பூட்டி இருக்காங்க அண்ணி. ஐயோ தம்பி, வெளியில கதவை யார் சாத்திருப்பா? அண்ணே, உங்க பொண்ணு நிச்சயம் தான் முடிஞ்சு போச்சுலண்ணே. அப்புறம் ஏன் அவங்க 2 பேரையும் உள்ள வச்சு பூட்டினீங்க? டேய், நிச்சயம் முடிஞ்சா போதுமா? இன்னும் கல்யாணம் முடியலல்ல. அதுக்கு முதல்ல எனக்கு 2 விஷயம் தெரிஞ்சாகணும். ஒண்ணு, அந்த குணசேகரன் பயப்படுற மாதிரி உண்மையாவே அவன் புள்ள அருள் உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு தெரியணும். அப்புறம் அருள் உயிருக்கு ஆபத்து வந்தா அவனை காப்பாத்த வர அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும்டா. அப்பதான் அந்த பொண்ணை அவங்க தூக்குறதுக்கு முன்னாடி நான் தூக்க முடியும். இதெல்லாம் சரியா நடந்தாதான் என் பொண்ணு கல்யாணத்தை எந்த பிரச்சனை இல்லாம நான் நடத்த முடியும். அண்ணே, நீங்க சொல்றதெல்லாம் சரிதானே. ஆனா உங்க சின்ன மச்சான் பயப்படுற மாதிரி அருள் உயிருக்கு ஆபத்து இருந்து அவனுக்கு ஏதாவது ஆயிட்டா? செத்தா சாகரான்டா, எனக்கு என்ன? எவன் உயிரை பத்தியும் எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணு கரிகாலனை கல்யாணம் பண்ணணும். நான் நினைச்சது நடக்கணும். அதுவும் அந்த பொடிப்பைய நிச்சயத்தை மாத்தி வைக்கணும்னு சொன்னப்ப என்கிட்ட எப்படி எகிரிட்டு வந்தான்னு பார்த்தல்ல. அவன் செத்தா எனக்கு சந்தோஷம்தான். அண்ணி, கதவு வெளியில யார் பூட்டினாங்கன்னு தெரியல அண்ணி. திறக்கவே முடியல. நாம உள்ள இருக்கிறது தெரியாம யாராவது கதவை பூட்டி இருப்பாங்களோ? கதவை நல்லா தட்டி பாருங்க தம்பி. சரி அண்ணி. யாராவது வெளியில இருக்கீங்களா? கதவு திறங்க. எங்களை யாரோ உள்ள வச்சு பூட்டிட்டாங்க. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? ஐயோ, கொஞ்சம் கதவு திறங்களேன், நாங்க உள்ள மாட்டிக்கிட்டோம். யாராவது வெளியில இருந்தா கதவு திறங்களேன். யாராவது கொஞ்சம் கதவு திறந்து விடுங்க. கதவு திறங்க. திறங்க. பாண்டி நாட்டில் குடியின் மேல தாண்டி குளிக்கும் மீன போல சிண்டி நாக்கா யாரும். நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லு என் பேர. என் பேர சொன்னா புழுதி பறக்கும் பாரு. போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாளே. அக்கா, அருள் நந்தினிக்கு நிச்சயதார்த்தமே ஆரம்பிக்க போகுது. நீ சொன்ன பொண்ணு இன்னும் காணுமே. அந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா? அதான்டா எனக்கும் ஒன்னும் புரியல. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் அவளை காணோம். போனை வேற எடுக்கல. இரு, மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன்.
குடும்பத்தை நிம்மதி இல்லாம செஞ்சுட்டு நீ மட்டும் குடும்பத்தோட சந்தோஷமா உன் பசங்களுக்கு கல்யாணம் பண்ண போறியா? இந்த கல்யாணம் எப்படி சந்தோஷமா நடக்க போகுதுன்னு நானும் பாக்குறேன். அந்த கல்யாணி தான் ஃபோன் பண்றா. என்னடா போனை கட் பண்ணி விடுறா? கட் பண்ணி விடுறாளா? அப்ப அவளுக்கு இங்க வர ஐடியாவே இல்லையா? இல்ல இங்க வந்து பார்த்துட்டு சூழ்நிலை சரியில்லைன்னு ஓடிட்டாளா? டேய், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுடா. நீயே ஏதாவது உளறிட்டு இருக்காத. இரு, நான் மறுபடியும் கால் பண்ணி பாக்குறேன். ஏய், நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு இப்போ தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உன்னை கடத்தின விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. எப்ப கல்யாணி கிட்ட இருந்து போன் வந்தாலும் நீ எடுக்கவும் கூடாது. அப்படி மீறி எடுத்த இன்னைக்கு கை கால தான் கட்டி போட்டேன். நான் சொன்னதை மீறி ஏதாவது செஞ்சினா அடுத்த வாட்டி கயத்தை உன் கழுத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஹென்றி, இனி அவங்க இருக்கிற பக்கம் தலை வச்சே படுக்க மாட்டேம்மா. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா, ப்ளீஸ்மா. ஏய், நீ உசுரோட இருக்கணும்னு நினைச்சினா நான் சொன்னதெல்லாம் உன் ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்கணும். சரிங்கம்மா. ஓடு. இவ வேற திரும்ப திரும்ப போன் பண்ணிட்டே இருக்கா. ஏமா, கல்யாணி இந்த பொண்ணை அருளுக்கு கட்டி கொடுக்க தானே திட்டம் போட்டிருந்தா. இவளை எதுக்குமா நீ கடத்தின? கல்யாணி அவன் நினைச்ச மாதிரி ஒரு பொண்ண அருளுக்கு கட்டி வச்சிட்டா அப்புறம் நாம நினைக்கிறது எப்படி மாமா நடக்கும்? நாம நினைக்கிற மாதிரி ஒரு பொண்ணுதான் அருளுக்கு வரணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். அதான் அவளை கடத்தின. அப்போ அந்த நந்தினியையும் அருள் கட்டிக்க கூடாது, அந்த கல்யாணி நினைக்கிற மாதிரி எவளையும் அருள் கட்டிக்க கூடாது. ஆமா, புரியுது புரியுதுமா. சரிங்க மாமா, வாங்க அம்மா போய் பார்த்துட்டு வரலாம். பாப்பலாம். அவளுக்கு போனே போக மாட்டேங்குதுடா. என்னக்கா சொல்ற? கடைசியா இன்னொரு தடவை போட்டு பாரு. போகவே இல்லடா. போன் போக மாட்டேங்குதா? அப்போ உன் கால் வரக்கூடாதுன்னு அந்த பொண்ணு உன் நம்பரை பிளாக்ல போட்டாலோ? டேய், லூசு மாதிரி ஒளறிட்டு இருக்காத. அவன் ஏன்டா என் நம்பரை பிளாக்ல போடணும்? வேற ஏதாவது தான் காரணமா இருக்கணும். ச்சே, இன்னைக்கு நான் நினைச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு வர கோபத்துக்கு. அக்கா அக்கா அக்கா, கோபப்படாதக்கா, பொறுமையா இரு. இன்னும் நமக்கு நேரம் இருக்கு. யாருன்னு போய் பாருடா. என்னம்மா? அம்மா. என்னடி? அம்மா, நிச்சயம் பண்ண போறாங்க. மேடைக்கு உன்னை கூப்பிடுறாங்க. சரி, நீ போ, நான் வரேன். சரி. பாத்தியாடா, என்னமோ நேரம் இருக்குன்னு சொன்னேன். நிச்சயம் ஆரம்பிக்க போதுன்னு மேடைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப என்னக்கா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியலக்கா. என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். என்ன மீறி எப்படி இந்த நிச்சயதார்த்தம் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். அப்ப இந்த நிச்சயத்தை நிறுத்தறதுக்கு வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கியா? என்னக்கா பண்ண போற? அங்க வந்து பாரு, தெரியும். அம்மா, உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஏமாத்தி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு போன அந்த சுந்தரத்தையும் அந்த ஆளோட குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேமா.